கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த நாளிலே உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் ஜெபித்த வேளையிலே உங்களுக்கு நான் தொடர்ச்சியாக இந்த பெருக வேண்டும் என்கிற தலைப்பிலே செய்தியை பரிசுத்த ஆவியானவருடைய உதவி ஒத்தாசையோடு சொன்னாலும் இன்னும் சொல்ல வேண்டியது பல வார்த்தைகள் இருந்தாலும் இன்றைக்கு இந்த நாளிலே இந்த வாரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை உலகமெங்கும் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களும் அதை முக்கியப்படுத்தி அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து என்ன முக்கியப்படுத்துகிறார் என்று சொன்னால் குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி அது ஒரு விசேஷமாக அநேகர் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நாம் அதை விசேஷமாக கொண்டாடுகிறது இல்லை தான், ஆனால் அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே சரி அதை குறித்து வேதாகமத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்திலே இந்த குருத்தோலை ஞாயிறு விஷயமாக வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நடந்தது என்ன என்பதை ஒரு செய்தியாக நம்ம தியானித்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாகவும் ஒரு உற்சாகமாக இருக்கும் என்ற கோணத்திலே இன்றைக்கு வாசித்த அந்த வேத பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த சபையில் அநேகர் கிறிஸ்தவ பின்னணியிலிருந்து பேக்ரவுண்டிலிருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க. அவர்களெல்லாம் இந்த நாளை மறக்க மாட்டீர்கள், மறக்க முடியாது. அவர்களெல்லாம் இதை ரொம்ப முக்கியமாக கருதுவார்கள். நமக்கு எல்லா நாளுமே முக்கியமான நாள். என்னை பொறுத்த அளவுக்கு இன்றைக்குத்தான் இல்லை, எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் அது முக்கியமான நாள் தான். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சூழ்நிலையில் இந்த வேத பகுதியை நம்ம ஆராய்ந்து பார்ப்பது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். நான் வாசித்த இந்த வேத பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் இந்த வேத பகுதியை இன்றைக்கு வாசிக்க நீங்கள் கேட்டதில் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் இயேசு எருசலேமுக்கு சமீபமாக போகும் பொழுது அவர் ஒரு கழுதையின் மீது போன பவனியாக வந்ததை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்குது. இந்த சம்பவம் 4 சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது, சற்று சில வித்தியாசமான மாற்றத்தோடு. இப்போ எல்லாவற்றையும் நம்ம படிக்கவும் பார்க்கவும் நேரம் இல்லை. இந்த சம்பவங்கள் எங்கெல்லாம் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். மத்தேயு 21:1 - 16 உள்ள வசனங்களில் நம்ம அதை பார்க்கிறோம். மார்க்கில் பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிகாரத்தில் 1 - 10 வரை உள்ள வசனத்திலே இந்த சம்பவம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 30 - 40 வரை உள்ள வசனங்களிலே இதே சம்பவமும் அங்கு விவரிக்கப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 13 - 16 வரை உள்ள வசனங்களிலே இந்த சம்பவங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே முதலாவது நாம் இங்கே இன்றைக்கு ஒரு வேத பாடத்தை போல இந்த வேத பகுதியை தியானிக்கலாம் என்று நான் விரும்புகிறேன். இது ஒரு பிரசங்கமாக ஒரு செய்தியாக அல்ல. இந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிற எழுதப்பட்டிருக்கிற இந்த சம்பவங்கள் என்னுடைய பின்னணிகளையும் அதனுடைய ஆழமான காரியங்களையும் நாம் தெரிந்து கொள்வது நல்லது. இங்கே நாம் பார்க்கிறோம். முதலாவது 21ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 21ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். அவர்களை பார்த்து, சீஷர் 2 பேரை பார்த்து சொல்றார், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடே ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாயிலும் சொன்னால்
இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இல்லையா? பாருங்க, இப்படி சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? சொன்ன உடனே எங்க நடந்த சம்பவத்தை பாருங்க. இந்த கட்டப்பட்டிருக்கிற அந்த கழுதையை ஆண்டவர் சீஷரிடத்தில் சொல்லி அதை கட்டு அவிழ்த்து கொண்டு வரும்படி சொல்லுகிறார். இதே சம்பவம் மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் அங்கே சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. லூக்கா 20:38 கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும். இல்லை லூக்கா 19ஆம் அதிகாரம், லூக்கா 19ஆம் அதிகாரம். நான் சற்று முன்பு 20ன்னு சொன்னேன். 19ஆம் அதிகாரத்தில் 30லேருந்து 40 உள்ள வசனங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதில் 33வது வசனத்தை பாருங்க. கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள் குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். கவனிங்க, என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் சொல்லி தான் அனுப்புறாரு. என்ன சொல்லி அனுப்புனாரு? அந்த கழுதை எந்த இடத்துல இருக்கும், அது ஒரு முச்சந்தில், அது எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு சுவிசேஷத்துலையும் அதை பற்றி எழுதப்பட்டிருக்குது. நீங்கள் போகும் பொழுது இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கழுதை கட்டியிருக்கும் என்று சொல்லும்போது அந்த இடத்தை, அந்த சந்தில் அவர்கள் போய் பார்க்கிறார்கள். அந்த கழுதை இருக்கிறது. அந்த கழுதையை அவர்கள் அழிக்கும்போது இந்த கழுதைக்கு உடையவன், உரிமையாளவன் ஒருவன் இருக்கிறான். அது ஆண்டவர் போகும்போதே சொல்லி அனுப்புகிறார். இந்த மாதிரி இங்கே அவிழ்க்கும்போது அவன் கேட்பான். கேட்கும்போது கேட்குற இடத்துல நீங்கள் என்ன சொல்லணும்? இது ஆண்டவருக்கு வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள், அதை விட்டுடுவானா. அதே போல் இவர்கள் போய் சொல்கிறாங்க. அதே போல் அவன் கேட்குறான். அதே போல் இது ஆண்டவருக்கு வேணும்னு சொன்ன உடனே அவன் விட்டுடுறான். இந்த காரியத்தை பாருங்கள். என்ன சொல்ல வருகிறேன் இந்த பகுதியிலிருந்து? இன்றைக்கு அதே போல் இந்த கட்டப்பட்டிருக்க இந்த கழுதை போல இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனையினாலே நிறைய பேர் கட்டப்பட்டிருக்கீங்க. வந்திருக்கிற உங்களில் அநேகர் ஒரு சில சுவாபங்கள், ஒரு சில குணங்கள், ஒரு சில கிரியைகள், ஒரு சில விட முடியாத பழக்க வழக்கங்களாலே ஒரு வேலை நீங்கள் கட்டப்பட்டிருக்கலாம். அல்லது உங்களை வீட்டில் உள்ளவர்கள், உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அல்லது உங்கள் பிள்ளைகளோ வேறு யாரோ எந்த விதமான வியாதியினாலேயோ சாபத்தினாலேயோ வேறு எதனாலேயோ ஒரு வேலை அவர்கள் கட்டப்பட்டிருக்கலாம். அந்த கட்டப்பட்ட நிலையிலிருந்து விடுவிக்க முடியாமல், விடுதலை இல்லாமல் ஒரு வேலை இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், அவர்களை சொல்லி அனுப்புகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் அவர்களை கட்டு அவிழ்த்து கொண்டு வாங்க. அவங்க கேட்பாங்க. கேட்கும்போது என்ன சொன்னால் அவன் விட்டுடுவான், என்ன சொன்னதுனால அவன் விட்டான். இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்னது உடனே அவன் மறுபேச்சு பேசல போகிறான். அவன் கேட்டான், ஏன் அவிழ்க்கிறீங்கன்னு அவன் கேட்குறான். கேட்கும்போது இது ஆண்டவருக்கு வேண்டும்னு சொன்னதுமே விட்டுட்டான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலும் சரி, உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கட்டப்பட்ட நிலையில் இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் இப்படி சொல்லி பாருங்கள். இப்படி சொல்லி நீங்கள் ஜெபித்து பாருங்கள், அவர்கள் கட்ட அவிழ்க்கப்படுவார்கள். நீ ஆண்டவருக்கு தேவை. இன்றைக்கு இந்த கழுதையும் கழுதை குட்டியை போல இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையிலே கட்டப்பட்ட நிலையிலே இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்து நீங்கள் என்ன சொல்லணும்? நீ ஆண்டவருக்கு தேவை. அந்த கழுதை என்ன சொல்லி அழைச்சிட்டு வந்தாங்க? இது ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. நீங்கள் அப்படி சொல்லி பாருங்கள். ரட்சிக்கப்படாத,
கீழ்ப்படியாத பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீ ஆண்டவருக்கு தேவை அப்படி நீங்கள் சொல்லுங்கள். அவங்கள பார்த்து நீங்கள் பேசும்போது சுவிசேஷம் சொல்கிறதா இருந்தாலும், பாரு நீ ஆண்டவருக்கு தேவை. இந்த வார்த்தை என்ன செய்யும் என்று சொன்னால், இந்த வார்த்தை அவங்களுக்குள்ளே கிரியை செய்யும். நீ ஆண்டவருக்கு தேவை என்று சொன்ன உடனே, இங்கே பாருங்கள், அவன் யாருன்னே தெரியலைங்க அந்த கழுதைக்கு சொந்தக்காரன். ஆனால் இயேசு சொல்கிறாரு, நீங்கள் வேணால் அவன் கேட்பான், நீங்கள் அப்படி சொல்லி பாருங்கள் நடக்கும்னு சொல்கிறாரு. இப்போ காரணம் என்ன? அவருடைய வார்த்தையில் இருக்கிற ஒரு வல்லமை. சில நேரங்களிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலே கூட சில நேரங்களிலே சில பிரச்சனைகளுக்கு, சில தேவைகளுக்கு சிலரை அணுகும் பொழுது, அது உங்கள் பிள்ளைகள் மூலமாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு சிபாரிசு விஷயமாக இருக்கலாம். நீங்கள் கேட்கும்போது என்ன சொல்லுவீங்க? இது அப்பாவுக்கு வேணும், இல்லை அப்பா சொன்னாங்க, இல்லை அம்மா சொன்னாங்கன்னு சொல்லு போய் அப்படின்வாங்க. அப்போ உங்களுடைய வார்த்தையை அல்லது உங்கள் பெயரை சொல்லும்போது, ஓ இவரால் சொன்னாரா என்று சொல்லி சில நேரங்களிலே சில காரியங்களை சிலர் உங்களுக்கு செய்கிறதை நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், உங்களுக்கு இருக்கிற அந்த முக்கியத்துவம், அந்த மதிப்பும், அந்த மரியாதையும் தான். சில நேரங்களிலே சில இடங்களிலே சில சூழ்நிலைகளை பாருங்கள், சில பிரச்சனைகளிலே சிலர் சிக்கிக்கொள்வார்கள். அந்த இடத்துல ஒரு சிலருடைய பெயரை சொல்லும் பொழுது, புரியுதா, ஒரு பதவியில் இருக்கிற, ஒரு அந்தஸ்தில் இருக்கிற ஒரு சிலருடைய பெயரை நம்ம சொல்லும் பொழுது உங்களை விட்டுடுறாங்களா இல்லையா? அப்போ காரணம் என்ன? யோசித்து பாருங்கள். ஒரு உலக பிரகாரமான மனுஷனுக்கே இந்த மாதிரி இருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சொல்லுப்பா இது ஆண்டவருக்கு வேணும் என்று சொல்லி. இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற சத்தியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் அப்படிப்பட்ட யாராக இருந்தாலும் அவங்களை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன? நீ ஆண்டவருக்கு தேவை, நீ ஆண்டவருக்கு தேவை. எனக்கு அன்பானவர்களே, நாம் எல்லாருமே சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் உங்கள் உடையவர்களும் சரி, இங்கே பார்க்குறோம் ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். திரும்பியும் நான் சொல்கிறேன், எதை கட்டு அவிழ்த்து கொண்டு வரும்படி சொன்னார்? கழுதையா? 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 கழுதையையும் கழுதை கூட்டியான். அங்காளிங்க, அவருக்கு தேவை ஒரு கழுதை போதும் இல்லையா? ஒரு கழுதையை மட்டும் அவிழ்த்து கொண்டு வான்னு சொல்லியிருக்கலாம். அவர் சொல்லும்போதே அப்போ கரெக்டாக அவர் முன் குறிச்சிட்டாரு. எந்த இடத்துல எந்த கழுதை இருக்குன்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, அந்த கழுதைக்கு என்ன உண்டு? ஒரு குட்டியும் உண்டுன்றதையும் அவர் முன்னாடி தீர்மானிச்சார். இல்லைன்னா அவர் என்ன பண்ணியிருக்கலாம், எங்கேயாவது யார் வீட்டில் தனியாக ஒரு தனி கழுதையாக இருக்கிறத மட்டும் பார்த்து கூட அவர் எடுத்துருந்துருக்கலாம். அவர் சொல்கிறாரு, நீங்கள் போங்க இந்த இடத்துல இந்த வீட்டில், இந்த தெருவில், இந்த முச்சந்தியில், எந்த பக்கம் எங்கேன்னு தெரியாத, திசை தெரியாமல் இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற கழுதையும், கழுதைக்கு கூடவே என்ன உண்டு? ஒரு குட்டி உண்டு. எதற்கு அந்த குட்டியை அழைச்சிட்டு சொன்னார்? எதற்கு? என்னது? அப்போ தான் கழுதை வரும். அப்போ தான் கழுதை வருமா? இருக்கலாம். நான் ஒன்று சொல்கிறேன், ஒருவேளை அப்படி வந்தாலும் குட்டி என்ன செய்யும்? பொதுவாக தாயை பிரிந்து கத்தும். அப்போ ஆண்டவர் அதை பிரிக்க விரும்பலைன்னு சொல்கிறேன். அது வருதோ வரலையோ, இருவரையும் பிரிக்க விரும்பாதனால, ஐயோ பாவம், அது கூட என்ன இருக்குது? ஒரு குட்டியும் இருக்குது, அதையும் சேர்த்து கொண்டு வா. அந்த குட்டி உபயோகப்படுத்தப்பட்டதா உபயோகப்படுதான்றது அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த காரியத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கு நான் உங்களை கழுதை என்று நான் சொல்ல வரல. ஆனால் ஆண்டவருக்கு தேவை கழுதையாக இருக்கிறது போல, இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருக்கு தேவை, உங்கள் உடையவர்கள் தேவை, உங்கள் பிள்ளைகள் தேவை என்பதை நான் சொல்ல. ரட்சிக்கப்படாத உங்கள் பிள்ளைகள் கூட கர்த்தருக்கு தேவை என்பதை நீங்கள் சொல்லணும். உங்கள் ரட்சிக்கப்படாத உங்கள் பிள்ளையை பார்த்து சொல்லணும், இந்தாப்பா நீ ஆண்டவருக்கு தேவை, நீ ஆண்டவருக்கு தேவை. நீங்கள் சொல்லி பாருங்கள், கர்த்தர் கிரியை செய்வார். அவங்க ஆண்டவரை அறியாமலே இருக்கலாம், அது வேறு விஷயம். கர்த்தருக்கு தேவை என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அவளை கொண்டு வருவார். அந்த கட்டிலிருந்து அவளை அவிழ்த்து கொண்டு வருவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. சரி, இப்போ நான் அடுத்ததாக கேட்க விருந்தது, ஆண்டவருக்கு கழுதை தான் தேவையா? வேறு எதுவுமே அவருக்கு தோணலையா? இன்றைக்கு நம்ம நாட்டில், நான் சொல்கிறது நம்ம இப்போ இருக்கிற இந்த தேசத்தில், இந்தியாவை வச்சு பேசுவோம், கழுதை என்பது ஒரு அற்பமான ஒரு பிராணியாக பார்க்கப்படுகிறது, நினைக்கப்படுகிறது, பேசப்படுகிறது என்பதை உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் உங்களுடைய பேச்சிலையும் சரி, கோபத்திலையும் சரி, எல்லாவற்றிலையும் என்ன செய்கிறோம்? எதையாவது பேசும்போது அந்த கழுதைக்கு என்ன தெரியும்? அது கிடக்க இந்த கழுதை.
இந்த வார்த்தைக்கு சொல்ல வரேன், நான் உங்களை திட்டலை, கவனிங்க. அதாவது அப்போ இந்த கழுதை என்று சொல்லும்போது கேவலமாகவும் மட்டமாகவும் என்னது கீழ்த்தரமாகவும் எண்ணப்படுகிறதா இருக்கிறது என்பதை நான் சொல்ல வருகிறேன். ஆனால் வேதாகமத்தில் அப்படி கிடையாது. நீங்கள் தான் அப்படி நினைக்கிறீங்க. இன்றைக்கி கழுதைன்னு சொன்னால் சில பேருக்கு கோபம் வருது, என்னை பார்த்து கழுதைன்னு சொல்லிட்டாங்களே. உண்மையாக சொல்லப்போனால் வேதாகமத்தில் கழுதை என்பது மேன்மையை குறிக்கிறது. நீங்களும் நானும் தான் நம்ம தான் நினைக்கிறோம் கழுதைன்னா அது மட்டமான ஒரு ஜீவன் இருக்கிறதுலையே என்று நம்ம நினைக்கிறோம். கிடையாது. இஸ்ரேல் நாட்டில் ஒரு வரலாற்று குறிப்பு இப்படி சொல்கிறாருங்க பாருங்க. இஸ்ரேல் தேசத்தில் அந்த காலங்களில் கவனிச்சிங்க பாருங்கள், குதிரையை விட ஒட்டகத்தினுடைய விலை தான் அதிகமாக. அந்த காலத்தில் குதிரைக்கு என்ன விலையோ அதை விட அதிகமான விலை தான் ஒட்டகம். ஒட்டகத்தினுடைய விலை என்னவோ அதை விட அதிகமான விலை மதிப்பு உள்ளது தான் கழுதையாம். இது ஒரு உண்மை சம்பவம் நான் சொல்கிறது. இப்போ நம்முடைய பார்வையில் நமக்கு அது தெரியாது. இப்போ யாராவது நீங்கள் ஆட்டை வாங்குவீங்க, மாட்டை வாங்குவீங்க விலை போட்டு, யாராவது போய் கழுதையை வாங்குவீங்களா? நீங்கள் சந்தையில் வாங்கினாலும் சரி, வளர்க்க ஆசைப்படுறாங்க நிறைய பேர். ஆடு வாங்கி வளர்க்க ஆசைப்படுறாங்க. மாடு வாங்கினா ஐயோ இப்போ 40,000 30,000 போட்டு. நான் உங்களை கேட்குறேன், 1000 ரூபாய்க்கு கொடுத்தா கூட முதல்ல ஒரு கழுதையை நீங்கள் வாங்கிங்களான்றது எனக்கு தெரியல. அதை வாங்கி வச்சு என்னங்க பண்ணுறது? அப்படி தானே நீங்கள் நினைப்பீங்க. ஏனென்றால் இந்த நம்முடைய சமுதாயத்தில் அதுக்கு ஒரு மதிப்பில்லாத ஒரு நிலையில் இருக்கிறது. சரி, நான் என்ன சொல்ல வருகிறேன், இப்படி நாம் நினைக்கிற நம்ம பார்வையில் நம்ம மனசில் ஒரு மதிப்பில்லாத நிலையில் இருக்கிற இந்த கழுதையை எதற்காக ஏன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்பது தான் முக்கியம். ஏன் ஆண்டவர் அவர் பவனி செல்வதற்கு, சவாரி செல்வதற்கு ஏன் அவர் கழுதையாக தெரிந்து கொண்டார் என்றதை நீ யோசிக்கணும். வாசிப்போம். சகரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டது. இயேசு பிறப்பதற்கு முன்பதாக, பல 1000 வருஷத்துக்கு முன்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் நிறைவேறத்தக்கதாக கர்த்தர் செய்கிறார். இது நிறைவேற வேண்டும் என்பதற்காக அல்ல. இப்படிலாம் எழுதியிருக்குது, அப்படி அல்ல. அவரை குறித்து ஒரு எழுதப்பட்டது உண்மையாக இருந்தாலும் நீங்கள் யோசிக்கலாம், ஏன் ஆண்டவர் கழுதையை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கணும். முதலாவது, இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலுக்காக கர்த்தர் செய்தார் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், அதற்கு கழுதையை தான் தெரிந்து கொள்ள வேண்டுமா என்பது தான் திரும்ப திரும்ப நாம் கேட்கிற ஒரு கேள்வி இல்லையா? கழுதை என்பது ஒரு மக்களால் மதிக்கப்படாத ஒரு மிருகம் என்பதை நாம் அறிவோம். ஆனால் அந்த நாட்களிலே எல்லாருமே சவாரி செய்வதற்கு அவர்கள் பயன்படுத்துகிற ஒரு மிருகம் எது என்று சொன்னால் கழுதை தான். அதுக்கு நான் வேதத்திலே ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். கவனிங்க. அந்த நாட்களிலே யூத குலத்தை சேர்ந்த ராஜாக்கள் சவாரி செய்யணும், பவனி போகணும், அல்லது ஊர்வலம் போகிறதா இருந்தாலும் சரி, வெளியில் பயணமாக போகிறதா இருந்தாலும் சரி, கவனிங்க, கழுதை மேலே தான் போவார்கள். யூதரை அல்லாத மற்ற புற ஜாதியாரை சேர்ந்த ராஜாக்கள்லாம் குதிரையில் தான் சவாரி போவாங்க. எங்கே போனாலும் குதிரையில் போவாங்க. ஆனால் யூதர்களை அனைவரும், ராஜாக்களாக இருப்பற அனைவரும் கழுதை மேலே தான் சவாரி போவாங்க. இது மட்டுமல்ல, இங்கே நாம் பார்க்குறோம், இந்த கழுதையும் கழுதை குட்டியையும் அழைத்து கொண்டு வரும் பொழுது அங்கே பாருங்கள் என்ன நடந்ததுன்னு பாருங்கள். 7வது வசனம், மத்தேயு 21. கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். அப்புறம் திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். போதும், கவனிங்க. இது நமக்கு படித்த பரிச்சயமான தெரிஞ்ச ஒரு வேத பகுதியாக இருந்தாலும் நீங்கள் எப்போதாவது அதை பற்றி யோசித்தது உண்டா? சரி, கழுதை வரட்டும், கழுதை மேலே ஒரு துணியை போடுறதுனால பரவாயில்ல, அது ஏசுநாதர் உட்காரதுக்கு இருக்கட்டும்.
ஆனால் வழிநெடுக்க என்ன செய்ததாக இங்கே போட்டிருக்குது, திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களைனா தாங்கள் உடுத்திருந்த ஆடைகளை, அதுதான் முக்கியம், தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள் என்று எழுதியிருக்குது. ஏன், எதற்காக, என்ன காரணத்துக்காக? என்னது, கழுதை நடக்கிறதுக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது முக்கியமான காரணம் அது அல்ல. முக்கியமான காரணம் அது அல்ல. நம்ம அப்படி கூட அதை நினைக்கலாம். நான் ஒரு வசனத்தை சொல்கிறேன். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரங்களை படிகளின் உயரத்திலே படிகளின் உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்காலம் ஊதி யெகூ ராஜாவானான் என்று சொன்னார்கள். நான் முன்பே சொன்னேன், அந்த காலங்களிலே ராஜாவாக இருக்கிறவர்கள்லாம் சவாரி செய்யணும்னு சொன்னால் வாகனம். இப்போல்லாம் நமக்கு இந்த நவீன உலகத்தில் எல்லாம் காரு, அந்த நாட்களெல்லாம் காரே இல்லையா? அப்படிப்பட்ட காலங்களில் கழுதை மேலே தான் வருவார்கள். அதுவும் ராஜாக்களுக்கெல்லாம் கழுதை மேலே தான் வருவாங்க. இங்கே நான் பார்க்குறோம். சரி, அப்படி அந்த ராஜாவாக வருகிற அந்த யெகூவுக்கு முன்பாக என்ன செய்ததாக அங்கே போட்டிருக்காங்க பாருங்க. தங்கள் வஸ்திரத்தை படிகளின் உயரத்தில் அவன் கீழே. என்ன அர்த்தம்? எல்லாரும் அவங்க வஸ்திரத்தை எல்லாத்தையும் கழட்டி, படிகள் உயரம்னா அவ்வளோ உயரத்துக்கு போட்டாங்க. இது ஏற்கனவே நடந்ததுங்க. அதுதான் இங்கே நடந்தது, அதுதான் இங்கே நடக்கிறது. இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேளுங்க. இந்த ஜனங்கள் எல்லாம் தாங்கள் உடுத்திருந்த வஸ்திரத்தை எடுத்து அந்த அவருக்கு பாதையிலே போட்டாங்கன்னு நான் சொன்னேன். அப்போ என்ன கருத்திலே, என்ன நோக்கத்திலே, எதை நினைத்து அவர்களை செய்தார்கள் என்று சொன்னால், கவனிங்க, இதற்கு முன்பதாக வாசிக்க வேண்டாம். இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து பல அற்புதங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். பல அற்புதங்கள். அதில் மிக முக்கியமானது, மரித்து போன லாசருவை 4 நாட்கள் கழித்து ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிற ஒரு பெரிய சம்பவம் என்ன செய்து அந்த தேசத்தையே கலக்குது. எங்கே பார்த்தாலும் செய்திகள் பரவி உயிரோடு எழுப்பிட்டா என்ற செய்தி எல்லாருடைய மனதிலையும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டது. எனவே இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்ட ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அவர் வந்த காலங்களில், வாழ்ந்த காலத்தில் அவர் என்ன செய்தார்? 5 அப்பத்தையும் 2 மீனையும் வச்சு 5000 பேரை போஷிக்கிறார். இதெல்லாம் ஜனங்க பார்க்குறாங்க. குருடரின் கண்களை திறக்கிறார், முடவரை நடக்க வைக்கிறார், என்ன ஊமையனை பேச வைக்கிறாரு, மரித்து போன உயிரோடு எழுப்புறாரு. இந்த மாதிரி அடுத்தடுத்து அடுக்கடுக்காக அவர் செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் பார்த்து பிரமிச்சு போய் இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? நம்முடைய நாட்டை, நம்முடைய தேசத்தை, நம்மை ஆள சரியான தகுதியான ஒரு ராஜா வேணும்னா அது இவர் தான். இவரை நம்ம ராஜாவாக ஆக்கிவிட வேண்டும் என்கிற நோக்கத்திலே அவர்கள் செயல்பட்டார்கள். ஏன் அப்படி செயல்பட்டார்கள் என்று சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், பாருங்க, அந்த நாட்களிலே ரோம ராஜ்யம், அது அந்த இஸ்ரவேல் யூத ஜனங்களை ரோமர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். காலங்காலமாகவே இந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வேதனை, ஒரு வேட்கை இருந்தது. என்னவென்று சொன்னால், நம்மை ஆள்வதற்கு ஒரு ராஜா இல்லையே, மற்றவர்கள் எல்லாவா ஆளுகிறார்கள், இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் நீண்ட நாட்களாகவே அதற்காக பிரயாசப்பட்ட பொழுது அதற்கான வழி வாய்ப்புகள் வசதி இல்லாத சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்துனுடைய சம்பவங்கள், வாழ்ந்த காரியங்கள், செய்த காரியங்களும் இவங்கள் மனதை கவரும் பட்சத்திலே இவர்கள் எல்லாரும் பேசி தீர்மானித்து விட்டார்கள் யாரை ராஜாவாக்கணும்னு. வேதத்தில் எழுதியிருக்கிறதுங்க, அது வேறு இடத்துல இருக்குது. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இருக்குது. அவர்கள் தங்களை ராஜாவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை அறிந்து இயேசு அந்த இடத்தை விட்டு மறைந்து போனான் இருக்குது. இது இப்போது மட்டும் இல்லை, எப்பொழுதே அவர்கள் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எப்படியாவது ராஜாவாக்க வேண்டும் என்று சொல்லி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இயேசு என்ன செய்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய சீஷர்களை பார்த்து என்ன சொல்கிறாரு? கழுதை வேணும்னு சொன்னார்.
எதுக்கு கழுதை வேணும்னாரு? எருசலேமை நோக்கி போகிறதுக்காக அவர் கழுதையை கேட்டார். எருசலேம் நோக்கி எதுக்காக போனார்? பஸ்கா பண்டிகைக்காக. இவர் நினைத்து செயல்பட்டது ஒன்று. கவனிங்க, இப்படி அவர் ஒரு கழுதை கொண்டு வந்து அதன் மீது ஏறி உட்கார்ந்த உடனே இவருடைய செயல்களையும் இவருடைய கிரியைகளையும் இவருடைய அற்புதங்களையும் கண்ணார கண்டு காதார கேட்ட ஜனங்கள் மத்தியிலே ஒரு எழுச்சி ஏற்பட்டு விட்டது. என்னவென்று சொன்னார்? இவரை ராஜாவாக்க வேண்டும் என்று நீண்ட காலமாகவே அவர்கள் கனவு கண்டிருந்தார்கள் இல்லையா? நீண்ட காலமாகவே அதை நினைத்து கொண்டிருந்தார்கள் அல்லவா? இதை தான் சந்தர்ப்பம். இவர்கள் எண்ணி விட்டார்கள். என்ன எண்ணி விட்டார்கள்? இவர் கழுதையின் மீது அமர்ந்ததும் கழுதையின் மீது சவாரி செய்ய வர வந்ததும், ஓ, இப்போ இவரை ராஜாவாக்குவதற்கு ஏற்ற நேரம் தருணம் வந்து விட்டது என்று சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? ஏன் நான் என்ன சொன்ன முன்னதே, எந்த ஒரு ராஜாவாக இருந்தாலும் கழுதை மேலே ஏற்றி உட்கார வச்சு அவனை ஊர்வலமாக கொண்டுட்டு போவாங்க. இதெல்லாம் பழைய காலத்தில் காலங்காலமாக நடந்த ஒரு வழக்கத்தில் உள்ள செயல். இது நமக்கு வேண்டுமானால் உங்களுக்கு வேண்டுமானால் வித்தியாசமாக இருக்கலாம். அது என்ன ஒரு குதிரை மேலே கொண்டு வராமல் தான் நான் முன்பே சொல்லிட்டேன். யூதர்களுடைய வழக்கம் அப்படி கிடையாது. நம்முடைய பார்வையில் தான் கழுதை என்பது ஒரு விலை மதிப்பில்லாத மதிப்பு குறைவான ஒரு மிருகமாக நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நான் முன்பே சொன்னேன், குதிரையை விட கழுதினுடைய விலை தான் அதிகம். குதிரையை விட ஒட்டகம், ஒட்டகத்தை விட குதிரைன்னு சொன்னேன். இதெல்லாம் ஒரு உண்மையான வரலாற்று சான்றுகளை உங்களுக்கு முன்பாக நான் வைத்து கொண்டிருக்கிறேன். இது நம்முடைய நாட்டில் நமக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். இப்படி இருக்கும் பொழுது இவர் ஒரு காரியத்தை செய்வதற்காக நினைத்து வரும் பொழுது இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? இதுதான் சந்தர்ப்பம். இப்போ நேராக என்ன செஞ்சோன்னு வரேன், இவர் ராஜாவை கொண்டு போகணும். இவர் எதை நோக்கி இவர் பயணம் செய்தார் தெரியுமா உங்களுக்கு? எருசலேமை நோக்கி அவர் பயணம் செல்கிறார். இப்படி அவர் பவனி வரும்பொழுது தான் திரளான ஜனங்கள் வர்றார். வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், என்ன சொல்லுறார் என்று சொன்னால், சற்றேறக்குரிய 2.5 லட்சம் மக்கள் அவர் பின்னே வந்தாங்களாம். நீங்கள் என்ன கேட்காதீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் போய் பார்த்தீங்களா? நான் பார்த்ததா சொல்லலை. இதெல்லாம் அந்த சம்பவங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிற விவரங்களை, குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுவரைக்கும் நானும் அதை படித்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை. இது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்கிறது. நிச்சயமாக இருந்திருக்க முடியும். 2.5 லட்சம் மக்கள் திரண்டு வந்துட்டாங்க. இப்போ இயேசு என்ன செய்கிறாரு? எருசலேமை நோக்கி பவனி வந்துட்டுருக்காரு. இப்படி வரும்பொழுது தான் இந்த ஜனங்கள் என்ன செய்கிறதாக நான் பார்க்குறோம். தங்கள் வஸ்திரங்களை எல்லாம் கழற்றி அங்கே போடுறாங்க. எதற்காக? நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் இது கழுதைக்குன்னு. அவங்க அப்படி செய்வதாக ஒரு வழக்கம் இருந்திருக்கிறதை நான் உங்களுக்கு காமிச்சேன். ஒருத்தவங்க ராஜாவாக்கணும்னு சொன்னால் ராஜாவாக போகிறவர்களுக்கு முன்பாக என்ன செய்வாங்களாம்? எல்லோரும் வஸ்திரத்தை, இப்போ ஒரு வசனம் படித்தோம் இல்லையா, அதை நினைவு கூர்ந்து அவர்கள் செய்கிறார்கள். நம்ம இவர் ராஜாவாக போகிறார் என்று சொல்லி. இவங்க நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்றுன்றது வேற விஷயம். இப்படியாக நடந்து வரும் பொழுது இவரை எதிர்கொண்டு கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் இதை கேள்விப்பட்டு அவரை எதிர்கொண்டு வந்ததாகவும் அந்த கூட்டத்தில் சேர்ந்ததாகவும் வரலாற்று குறிப்புகள் சொல்லுகிறது. இவரை பின்தொடர்ந்து வந்தது ஒரு பக்கம் இருந்தாலும், இவர் வருகிறார் என்பதும் இவர் திரளான கூட்டங்கள் வருகிற செய்திகள் அங்கங்கு கேள்விப்பட்டு ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? இவரை எதிர்கொண்டு வந்து இவரை பார்ப்பதற்காக, அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அவள் எதிர்கொண்டு கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் வந்தாங்களாம். வந்தவர்கள் எல்லாருமே இந்த கூட்டத்தில் வந்து சேர்ந்து கொண்டாரலாம். இவருடைய நோக்கம் என்ன? இவருடைய நோக்கம் என்ன? பரலோகமா? இவருடைய நோக்கம் என்ன? இயேசுவை ராஜாவாக்கணும். அப்போ யார் ராஜா தெரியுமா உங்களுக்கு? இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அந்த எருசலேமில் யார் ராஜான்னு தெரியுமா உங்களுக்கு? யார்? பிலாத்து. கவனிங்க, பிலாத்து தான் இருந்தான். இந்த ஜனங்கள், அது ரோமராஜ்யம். எனவே இந்த ரோமராஜ்யத்தை வீழ்த்திவிட்டு ஆண்டவரை கொண்டு போய் அரியணையில் உட்கார வைக்க வேண்டும் என்பது தான் இந்த மக்களுடைய திட்டம். புரியுதா? ஆனால் ஆண்டவர் என்ன நினைத்து கொண்டு வந்தார் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்க தான் போகிறீங்க. இப்போ நான் சொல்ல போகிறேன். அவர் வந்தது வேறு, இந்த ஜனங்கள் புரிந்து கொண்டது வேறு. எனவே இவர் பவனி வந்து கொண்டே இருக்கிறார். ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? என்னையை பார்த்து கொண்டிருந்தார்களா? அங்கே பாருங்க, திரளான ஜனங்கள் முன் நடப்பாரும். 9ஆம் வசனம், முன் நடப்பாரும் பின் நடப்பாரும். திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா,
கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆர்ப்பரித்தார்கள். ஓசன்னா என்ன? நம்ம பாட்டு பாடுறோம், ஓசன்னான்னு சொல்கிறோம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குதானே. ஓசன்னா என்ன? ஓசன்னா என்ன? சங்கீதம் 118:25. சங்கீதம் 118:25. கர்த்தாவே கர்த்தாவே ரட்சியும், ரட்சியும். கர்த்தாவே கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். சரி, கவனிங்க. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே ரட்சியும். ஓசன்னா என்று சொன்னால் கர்த்தாவே ரட்சியும் என்று அர்த்தம். இதை தான் அந்த ஜனங்கள் சொல்கிறாங்க, எங்களை நீங்கள் தான் ரட்சிக்கணும், எங்களை நீங்கள். அதுக்காக தான் அவங்க ஓசன்னா ஓசன்னான்னு அவங்க சத்தம் போடுறாங்க. எங்களை ஆள போகிறவங்க, எங்களை ஆளுகை செய்யுங்க, எங்களுக்கு நீங்கள் ராஜாவாக இருக்கணும் என்று சொல்லி இது வரைக்கும் எங்களை யாரோ மாற்று புறஜாதியார்கள் தான் எங்களை ஆண்டு கொண்டிருக்கிறாங்க, எங்களை ஆள வந்தவங்க நீங்கள் தான் என்று சொல்லி இந்த ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி. அது மட்டுமா, நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா ராஜா என்கிற வார்த்தை அங்கே சொல்லப்படுவதை பார்க்குறேங்க. யோவான் 12:13-16 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். பார்த்தீங்களா, இவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, இவர் தான் ராஜான்னு சொல்றாங்க. ஆண்டவர் அதை நினைச்சியே வந்து கழுது மேலே ஏறவும் இல்லை, அதை நினச்சிக்கிட்டு அவர் வரவும் இல்லை. அவர் வந்ததே வேற. இந்த ஜனங்களுக்கு புரியலிங்க. இவர் கழுத மேலே ஏறவும், புரியுதுங்களா, இந்த அற்புத அடையாளங்களை பார்க்கவும், இதை பார்த்த ஒரு கூட்டம் பின்னாடி வரவும், இதுதான் நல்ல சந்தர்ப்பம். எதுக்கு? இவர் ராஜாவாக்கிறதுக்கு. ஏன்? இவர் எதை நோக்கி வந்துட்டு இருக்காரு? இப்போ எருசலேமை நோக்கி வர்றார். கவனிங்க, நான் போய் பார்த்ததில்லை எருசலேமில். கவனிங்க, படித்திருக்கலாம் அல்லது சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம். இப்போவும் சொல்கிறாங்க, அந்த எருசலேமுக்கு போகிற வழி, இவர் பவனி வந்தார் இல்லையா இயேசு, அந்த பவனி வந்த வழியில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ரோடு ரெண்டாக பிரிதான். அதாவது வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் 2 திசைகளிலே தெரு பிரியுதான். அங்கே சாலை. வலது பக்கமாக திரும்பினால் சுமார் என்ன சொல்லலாம், இப்போ இங்கேருந்து நமக்கு ஒரு தியேட்டர் ஸ்டாப்பிங் இருக்குது பாருங்கள், இங்கேருந்து தியேட்டர் அவ்வளோ தூரத்தில் பிலாத்துனுடைய அரண்மனை இருக்குதான். அதே போல் அதுக்கு எதிர் திசை இடது பக்கமாக திரும்பினால் எருசலேம் தேவாலயம் இருக்கிறதாம். இயேசு பவனி வருகிறார். வந்துட்டு இருக்க இடத்துல இப்போ என்ன, எங்கே திசை, இது தெரு எங்கே பிரிய போகுது? இப்போ வலதுபுறமாக போக போகிறாரா இடது புறமாக போக போகிறாரான்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் ஜனங்களுடைய நினைப்பு, எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால், இவரை நேராக கொண்டு வந்து பிலாத்திற்கு அரண்மனைக்கு கொண்டு போய் அவனை விரட்டி விட்டுட்டு அந்த இடத்துல இவரை உட்கார வச்சு ராஜாவாக்கணுன்றதான் நோக்கம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஏனென்றால் இவர் பின்னால் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? லட்சக்கணக்கான மக்கள். என்ன செய்ய முடியும்? இதை தான் இந்த ஜனங்களுடைய எண்ணம். பாருங்க, இன்றைக்கு சும்மா ஒரு 10 பேர் இருந்தால் போதுங்க, 20 பேர் இருந்தாலும் போதுங்க, அவன் என்னமோ சொல்லுவாங்க, என்னது, அவங்கவுங்க ஏதோ நாட்டமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய காரியத்தை பாருங்கள், இவ்வளவு திரளான ஜனங்கள் இருந்தாலும், இவ்வளவு திரளான ஜனங்கள் சொன்னாலும் அதற்கு அவர் செவி சாய்க்கவே இல்லை. இந்த கூட்டத்தை கண்டு அவர் மயங்கவே இல்லை. இன்றைக்கி சில பேர் கூட்டத்தை பார்த்து மயங்க, இங்கே பாருங்கள் என் பின்னால் எவ்வளோ கூட்டம் இருக்குது தெரியுமா, நான் ஆசைப்படலைங்க, நான் விரும்பலைங்க, இங்கே பாருங்கள் இவ்வளோ ஜனங்க விரும்புகிறாங்க, என்ன தாங்க தலைவராக ஆக்கணும், இந்த கட்சியை நடத்தணும், கட்சியை உருவாக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி இன்றைக்கு மக்கள், சில விசுவாசிகள் கூட மதிமயங்கி செயல்படுகிறார்கள்.
இன்றைக்கு ஊழிய விஷயத்தில் பார்த்தாலும் சொல்கிறேன், சும்மா ஒரு ஜெபக்குழுன்னு தொடங்குவாங்க, ஒரு 10 பேர் வந்துட்டா போதுங்க, உடனே ஒரு சர்ச்சு, உடனே ஒரு பாஸ்டர். 30 பேர் வராங்க, 40 பேர். நான் வர்றதை பற்றி நான் தவறாக சொல்லலை, இழிவாக சொல்லலை, அற்பமாக சொல்லலை. ஆனால் அப்படி ஒரு எண்ணங்களுக்குள்ள நாம் வரக்கூடாது என்பதை நான் சொல்கிறேன். லட்சாதி லட்சம் பேர் வந்தவங்க கூட ஆண்டவர் தன்னை ஒரு ராஜாவாக அவர் கருதலை. அவருக்கு ராஜாவாக இருப்பதற்கு வேண்டிய தகுதி இல்லாதனாலேயே அவருக்கு தகுதி இருக்குது. யோசித்து பாருங்க. காரணம் என்ன? தேவ சித்தம் நிறைவேறணும், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற தான் வந்தார் தவிர அவர் ராஜாவாகிறதுக்காக வரல. பட் ஜனங்களுடைய விருப்பம் அப்படி இருந்திருக்குது. எனவே நிறைய காரியங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ நான் எனக்கு அந்த இஷ்டம்லாம், எனக்கெல்லாம் விருப்பம் கிடையாதுங்க, ஜனங்க சொல்கிறாங்க என்று சொல்லி நிறைய பேர் வழி விலகி போகிறாங்க. அதுக்கு சவுல் நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் என்ன செய்தான்? ஜனங்க சொல்கிறாங்களே என்று சொல்லி அவசரப்பட்டு பலியிட்டான். ஜனங்க பேச்சை கேட்டு என்ன செய்தான்? அந்த கொள்ளையிட வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் கொள்ளையிடாதபடிக்கு என்ன செய்தான்? தனக்கு சொந்தமாக்கி கொண்டான். இதெல்லாம் நிறைய சம்பவங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இன்றைக்கு நிறைய பேர் ஜனங்க பேச்சை கேட்குறேன், மனுஷர் பேச்சை கேட்குறேன் என்று சொல்லி இன்றைக்கி மதிமயங்கி திசை மாறி போகிறாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. இவ்வளோ கூட்டம் சொல்லுதுங்க, எங்கே போனார் என்று பாருங்கள். கிட்ட வராரு, திடீர் இவங்க எதிர்பார்க்கவே இல்லை. என்ன எதிர்பார்க்கல? ஆண்டவர் கழுதையில் வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு இடது பக்கமாக கழுதை திரும்பிச்சு. அது வரைக்கும் ஜனங்க ஜோய் ஜோய்ஜோன்னு ஒரே கோஷம், ஒரே ஆர்ப்பாட்டம். பாருங்க அந்த வசனத்தை பாருங்க, 21ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் படிங்க. அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் இருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இந்த மாதிரி ஜனங்க கேட்கும் பொழுது இங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்குதுங்க. நீங்கள் வேறு நிருபத்தில் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னாக்கா சுவிசேஷத்தில் பாருங்கள், அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இவர் ராஜான்றாங்க. இந்த மாதிரி ஒரு குழப்பம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு 12வது வசனத்துக்கு வாங்க. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து, தேவ ஆலயத்துக்குள்ள ஒரு டைரக்ஷன் மாறிடுச்சு. ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி, காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். சரி, இங்கே என்ன பார்க்குறோம்? என்ன நடந்தது? அவங்க நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று ஆயிடுச்சுங்க. இவர் நான் ஆலயத்து பக்கம் திரும்பிட்டார். இப்போ இவர் வந்ததும் அங்கே இருக்கிற ஆசாரியர்கள்லாம் பார்க்குறாங்க. இவர்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க. ஜனங்கள்லாம் ஒரே ஆர்ப்பாட்டத்தோடு ஆர்ப்பரித்து சொல்கிறதை பார்க்கும்போது, என்ன அவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க நீங்கள் கேட்டுட்ருக்குன்னு சொல்லும்போது கர்த்தர் சொல்கிறாரு, ஆமாம் நான் கேட்குறேன்னு சொல்கிறாரு. இதை கண்டு அவங்க எரிச்சல் அடைகிறாங்க. இந்த கூட்டத்தை பார்த்து, இயேசுக்காக இருக்கிற ஆதரவை பார்த்து அவர் ரொம்ப எரிச்சல் அடைந்து போகிறாங்க. ஏன்னா இந்த சம்பவம் இங்கே விவரித்து சொல்லப்படலை. பாருங்கள், மார்க்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் லூக்காவில் பாருங்கள், லூக்காவில் 38 படிங்க. 19ஆம் அதிகாரத்தில் 38வது வசனம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். Yeah. ம் 39. அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். சீஷரை அதட்டும் பாருங்க. இதை கண்டு அவன் எரிச்சல் அடைகிறான். அவனுக்கு எரிச்சல் ஆயிடுச்சு, டார்ச்சர் ஆகிட்டு, கடுப்பாகிறான். இயேசுவை எல்லாரும் போற்றி புகழ்ந்து துதிக்கிறத பார்த்த உடனே உனக்கு கடுப்பாயிடுச்சு. உனக்கு அதை அதட்டியாகும். மூட சொல்லுங்க, சொல்லாதீங்க அப்படின்றாங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். போதும்.
அதாவது இந்த மாதிரி ஒரு எரிச்சலுக்குள்ளான ஒரு காரியம் அங்கே நடக்குது. ஆனால் எதையும் ஆண்டவர் பொருட்படுத்தலை. ஆனால் அங்கே என்ன நடந்தது என்று சொன்னால், அவர் ஆலயத்துக்கு பக்கம் திரும்புகிறாரு, ஆலயத்துக்கு முன்பாக போய் நிற்கிறாரு. அங்கே என்ன பார்க்குறாரு பாருங்கள். இப்போ இங்கே என்ன படிச்சிங்க? அங்கே காசுக்காரர் தேவாலயத்தில் பிரவேசிக்கும் போது விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்துறாரு. காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களையும் கவிழ்த்து போடுறாரு. கவனிங்க, அங்கே என்ன செய்கிறாங்க? காசுக்காரன்னா என்னன்னா, அப்போ அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ராயன், ஆண்டவர் சொல்கிறல, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதே தேவனுக்கும் இது கொடுத்துருங்கன்னு சொல்கிறாரு பாருங்கள். இப்போ எப்படி நம்ம நாட்டில் எந்த ரூபாய் நோட்டு இருந்தாலும் அது காந்தி படம் இருக்குது இல்லைங்களா? 10 ரூபாயிலேருந்து 500லேருந்து 1000 எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த காந்தி படம். அதே போல் அவருடைய அந்த நாணயங்களில் அந்த ராஜாக்களுடைய சொரூபம் அங்கே இருக்கும் அதில். எனவே அந்த சொரூபம் உள்ள அந்த காசை காணிக்கை பெட்டியிலே போடக்கூடாது. கவனிங்க, காணிக்கை பெட்டியில் காணிக்கை போடக்கூடாதான். அதற்காகவே என்று ஒரு காசு இருக்குமா, காணிக்கை பெட்டியில் போடுறதுக்குன்னு ஒரு காசு இருக்கும். அதை தான் அந்த காசுக்காரங்க உட்காந்துருப்பாங்க. இந்த சொரூபம் விடப்பட்ட அந்த காசுகளை வாங்கி கொண்டு காணிக்கை போடுறதுக்குன்னு தனியாக ஒரு காசை கொடுப்பாங்க. அதில் உங்களுக்கு கமிஷன், அதில் ஒரு வியாபாரம் நடந்துகிட்டு இருக்குது. இதை தான் அந்த காலத்து வழக்கம். இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஆண்டவருக்கு கோபம் வந்து, இதை ஒரு வியாபார ஸ்தலமாக ஆக்கிட்டீங்களா என்று சொல்லி அதை எல்லாவற்றையும் கவிழ்த்து போடுகிறதை பார்க்குறோம். தேவாலயத்தை அவர் என்ன சொல்ற, என்னுடைய வீடு ஜெப வீடு என்று சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் இதை கல்லர் குகை ஆக்கிட்டீங்களே என்று சொல்கிறார். இதை நான் இப்படி சொல்லலாம். கவனிங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கீங்க, தேவனுடைய ஆவியானவர் உனக்குள்ளே வாசமாக இருக்குது, நீங்களே தேவனுடைய ஆலயம். அப்போ ஆண்டவருடைய ஆலயம் இதுதான். அப்போ இந்த சரீரத்துக்குள்ளே அந்த ஆலயத்தில் ஆண்டவர் கண்டது போல் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய ஆலயத்தை, உங்கள் இருதயமாகிய ஆலயத்தை காண விரும்புகிறார், பிரவேசிக்க விரும்புகிறார். வரும்பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாக இருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கவனிங்க, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலே நீங்கள் நிரப்பப்பட்டு நடத்தப்படுவீர்கள் என்று சொன்னால் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். புரியுதா? நீங்கள் தவறு செய்யும்போது அதை அவர் உணர்த்துவார். நீங்கள் பாவம் செய்யும்போது அதை அவங்களுக்கு உணர்த்துவார். இதுதான் ஒரு பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே இருப்பதனுடைய அடையாளம். இன்றைக்கி நிறைய பேர் அபிஷேகம் பெற்றேன்னு சொல்கிறாங்க, அபிஷேகம் பெற்று விட்டதாகவும் நினைக்கிறாங்களே தவிர, அந்த அபிஷேகம் அவங்களுக்குள்ளே இருக்கிறதா, நிறைந்திருக்குதா, நிலைத்திருக்குதா, நிரம்பி இருக்கீங்களா என்று சொன்னால் கிடையாது. உங்களுக்குள்ள இந்த அபிஷேகம் நிறைந்திருந்து நிரம்பியிருந்து வழிந்திருக்கும் என்று சொன்னால் அது உங்களை நடத்தும். இடராதபடிக்கு, வழிவி செல்லாதபடிக்கு அவ்வப்போது உணர்த்தும். அந்த உணர்வு இருக்கிறதா? நீங்கள் எந்த ஒரு சோர்ந்து போன வேலையிலெல்லாம் அந்த வார்த்தையின் மூலமாக உங்களை தேற்றுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்கள் கடந்து போகிறீங்களா? இல்லையே. நிறைய பேருக்கு அந்த அனுபவம் கிடையாது. அதனால தான் இன்றைக்கு வழி விலகி போகிறாங்க, இடறி போகிறாங்க. இந்த அபிஷேகம் இல்லாததுனால தான் இன்றைக்கு குறை பேசுகிறார்கள், மற்றவர்களை குற்றப்படுத்துகிறார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன், உங்களுடைய ஆலயம் எப்படி இருக்கிறது? அன்றைக்கு அந்த ஆண்டவர் அந்த ஆலயத்தில் போய் பார்த்துட்டு அவர் ரொம்ப வேதனையோடு அவர் சொல்கிறாரு, கல்லர் குகையை ஆக்கிட்டீங்கன்னு சொல்கிறேன். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை, அநேகருடைய இருதயம் அப்படிதான் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியான இருப்பார் என்று சொன்னால் உங்களை அருமையாக வழி நடத்துவார். ஒரு விட்டு கொடுக்குற மனசு இருக்குதா? தவறுகளை மன்னிக்கிற மனசு இருக்குதா? எதையும் தாங்கி போகிற, சகிச்சு போகிற ஒரு உள்ளம் இருக்கிறதா? இதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பதனுடைய அடையாளம். உனக்குள்ளே உண்மையான அபிஷேகம் பரிசுத்த ஆவியான தங்கியிருந்தா இதெல்லாம் பிரதிபலிக்கும். இன்றைக்கி நிறைய பேர் அபிஷேகம் பெற்றேன்னு சொல்லுவாங்க, அபிஷேகத்தில் கூட சில பேர் நிறைவாங்க, சும்மா தாந்தூன்னு கத்துவாங்க, கையை தட்டுவாங்க. இதெல்லாம் நடிப்பு. உண்மையான அபிஷேகம் கிடையாது. ஒரு உண்மையான அபிஷேகம் உனக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், உண்மையான அபிஷேகம் இருக்குன்னு சொன்னால் அது கிரியிலே வெளிப்படும். சும்மா கையை தட்டுறதுனாலேயோ ஆடுறதுனாலேயோ குதிக்கிறதுனாலேயோ நாம் அபிஷேகம் இருக்குது என்று நம்ம யாரையும் நினைட முடியாது. உண்மையான அபிஷேகத்தினுடைய அடையாளம் என்ன என்று சொன்னால், எதையும்
தாங்கி போகும், சகிச்சு போகும், பொறுத்து போகும், விட்டு கொடுப்பாங்க, ஆவியானவர்களால் நடத்தப்படுவாங்க, கர்த்தரை பிரியப்படுத்துவாங்க. மனுஷிகத்தில் மாம்சத்தின்படி நடக்கிறவங்கெல்லாம் நான் அபிஷேகம் பெற்றேன்னு சொல்கிறதெல்லாம் அவங்களே வஞ்சிக்கிற ஆவி. அது பரிசுத்த ஆவி கிடையாது, அது வஞ்சிக்கிற ஆவி. அது பரிசுத்த ஆவியை போல சத்தம் போடும், பரிசுத்த ஆவியை போல அந்நிய பாஷையெல்லாம் பேசும், பரிசுத்த ஆவியை போல கையெல்லாம் தட்டிட்டு ஆதருவாங்க. எனவே நான் என்ன சொல்ல வருகிறேன், உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம், உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி எப்படிப்பட்டது என்று பாருங்கள். உங்களுடைய ஆலயம், உங்களுடைய இருதயமாகிய ஆலயம், இந்த சரீரமாகிய ஆலயத்தை கெடுத்துடாதீங்க, கல்லர் கோகையை ஆக்கிடாதீங்க, அதற்கு இடம் கொடுத்துடாதீங்க. கர்த்தர் அதில் பிரவேசிக்க விரும்புகிறார். கர்த்தர் அந்த ஆலயத்தை வந்து பார்க்குறார். பார்க்கும்போது சரி, இப்போ நம்ம இங்கே வருவோம். ஆண்டவர் எதற்காக அந்த ஆலயத்தை நோக்கி போனார் என்று சொன்னால், கவனிங்க, பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கும்படியாக போனதாக எழுதியிருக்குது. நல்லா கவனிங்க. பஸ்கா பண்டிகை என்று சொன்னால் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி ஒரு ஆட்டுக்குட்டியை ஆலயத்தில் பலி செலுத்துவது தான் பஸ்கா பண்டிகை என்பது சொல்லுது. இது யூதருடைய காலத்தில், அதாவது இஸ்ரவேல் காலத்தில் ஆண்டவர் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும் போது கர்த்தர் கொடுத்த ஒரு பிரமாணம். இது நினைவு கூறும்படி ஒவ்வொரு மாதமும் செய்ய வேண்டும் என்று சொல்லி, அதன்படி அது தொடர்ந்து தேவ ஆலயங்களில் நடந்து கொண்டு வருகிற ஒரு காரியம் இது. கவனிங்க, இந்த பஸ்கா என்பது ஒவ்வொரு மாதத்தினுடைய 15ஆம் தேதி நடக்கக்கூடிய ஒரு காரியம். இந்த 15ஆம் தேதி அன்று ஒரு ஆட்டை கொண்டு வந்து அவர்கள் அந்த ஆலயத்தில் கொண்டு வந்து பலி செலுத்துவது வழக்கம். இப்படி பலி செலுத்துவதற்கு என்ன செய்வார் என்று சொன்னால், அந்த ஆட்டையோ அல்லது ஆட்டுக்குட்டியையோ 10ஆம் தேதியிலேயே, அதாவது 15ஆம் தேதி பலியிடணும், 10ஆம் தேதி 5 நாட்களுக்கு முன்பாகவே சூஸ் பண்ணுவாங்க. பலி செலுத்த வேண்டிய ஆடு எது என்ன என்பதையும் முன்னாடியே முடிவு செய்து அதை கொண்டுட்டு போய் ஆசாரியனுக்கு முன்பாக நிறுத்திடுவாங்க. இந்த மாதிரி 15ஆம் நாள் இந்த ஆட்டை தான், இந்த ஆட்டுக்குட்டியை தான் நான் பலியிட போகிறேன், நீங்கள் பார்த்துங்க அது பழுது இல்லாமல் இருக்குதா, ஊனம் இல்லாமல் இருக்குதா என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக. இதெல்லாம் ஒரு வழக்கம். நான் சொல்லுவதெல்லாம் இது யூதருடைய வழக்கம் என்று நான் சொல்லுகிறேன். அந்த வழக்கத்தின்படி முன்பதாகவே செய்ய வேண்டும். இப்போ பாருங்க, இப்போ இயேசு அந்த இடத்துக்கு போகிறாரு. சிலுவிலே அறையப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பதாக தான் இந்த பவனி நடக்குது. இயேசு கிறிஸ்து சிலுவிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட வேண்டும் என்பது பிதாவினுடைய திட்டம். இப்போ அவர் என்ன செய்கிறாரு, அதுக்கு முன்பதாக அந்த பவனி போய் அந்த ஆலயத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது, நான் பலியாக போகிறேன், அடுத்த வாரம் நடக்க இருக்கிற பஸ்காவில் ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக நானே பலியாக போகிறேன். பலியாக கூடிய ஆடு என்ன செய்யணும்னு நான் சொன்னேன், ஆசாரியனுக்கு முன்பாக நிற்கப்படணும். இப்போ எங்கே போனார் இவர், ஆசாரியருக்கு முன்பாக காட்டப்படும்படி. தன்னை காட்டுவதற்காக போகலை, ஆனால் நடந்த சம்பவங்கள் அனைத்தும் நான் சொல்ல வருகிறது அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஒழுங்குகளுக்கு ஒத்து போகிறதை நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். இவர் தன்னை காட்டி தான் ஆகணும் இல்லை, ஆனால் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் அந்த பிரமாணத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே போகிறாரு, அவர் போய் காட்டுறதுக்கு போகிறாரா இல்லையோ, போய் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துகிறாரு. அங்கே எல்லாரும் ஆசாரியர்கள் பார்த்து கோபப்படுறாங்க. இவர் செய்கிற செயலில் பார்த்து ஆத்திரம் அடைகிறதையும் நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த சம்பவங்களுக்கு பிற்பாடு இயேசு திரும்பி வருகிறார். அதற்கப்புறம் தான் என்ன நடக்குது, அவர் சிலுவையை அறையும்படி ஒப்பு கொடுக்குறார்கள். என்ன நான் சொல்ல வருகிறேன் கவனிங்க. இப்போ என்ன நடந்தது, இந்த ஜனங்கள் வந்தாங்க, இவரை ராஜாவாக்கணும்னு திட்டம் பண்ணாங்க. இவரை நேராக கொண்டுட்டு போய் பிலாத்து அரண்மனையில் கொண்டுட்டு போய் அவருடைய சிங்காசனத்தில் உட்கார வைக்கணும்னு தான் ஆசைப்பட்டு வந்தாங்க. இவர் இப்போ திசை மாறி வழி மாறி போயிட்டார். யார், இயேசு. இந்த ஜனங்கள்லாம் வெக்ஸ் ஆகிட்டாங்க, ஜனங்களெல்லாம் எரிச்சலாகிடுச்சு, கோபம் ஆகிட்டாங்க. நம்ம இவரை ராஜாவாக்கலான்னு நினச்சிட்டு வந்தா இந்த மாதிரி நம்முடைய நினப்பில் மண்ணை அள்ளி போட்டார, இப்படி பண்ணிட்டாரே என்று சொல்லி ஜனங்கள் கோபமாயிட்டாங்க. அந்த கோபத்தினால தான் நீங்கள் பாருங்கள், பிலாத்துக்கு முன்பாக நான் பரபாசை விடுவிக்கிறதா இயேசுவை விடுதலை பண்ணும்போது எல்லாம் ஒரு கூட்டம் ஜனங்க என்ன பண்ணுது, எல்லாம் இயேசுவை சிலுவையிலே அறையும்னு அப்படியே டேன்ட்டு மாறி போச்சுங்க. இவர் யாரெல்லாம் வாழ்த்தினாங்களோ துதிச்சாங்களோ
எல்லாருக்கும் கோபத்தில் தான். நம்ம ஒரு ராஜாவாகனு சொன்னோம், ராஜாவாகாமல் இப்படி பண்ணிட்டார் இப்படி செஞ்சிட்டார் என்று சொல்லி ஒரு ஆத்திரத்தில் எல்லாம் மாறிட்டாங்க. நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பக்கூடாது. கலங்குதுங்களா? இப்போ என்னாச்சு? இதுதான் இன்றைக்கு உலகத்தில் நடக்கிறது. இப்படி தான், உங்களை நான் ராஜாவாக்கிடுறேன், உன்னை நான் எம்எல்ஏ ஆக்கிடுறேன், உன்னை நான் எம்பி ஆக்கிடுறேன், அதை ஆக்கிறேன்னு சொல்லி எல்லாம் வருவாங்க. அதே ஜனங்கள் நமக்கு எதிராக மாறுவாங்க. இதெல்லாம் ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியும். எனவே ஆண்டவர் இதை நினைக்கவும் இல்லை, எதிர்பார்க்கவும் இல்லை, அது விரும்பவும் இல்லை. அவர் அந்த கூட்டத்தை திரட்டினார். சொல்லுங்கள், இவங்களா திரண்டு வந்தாங்க, இவங்களா சொல்லிட்டாங்க ராஜாவன்னு. ஆனால் அதில் அவர் மயங்கலை பாருங்கள். இன்றைக்கு காசு கொடுத்து கூட்டம் திரட்டுறாங்க. ஏன்னா அன்றைக்கி காசு இல்லாத ஒரு கூட்டம் திரண்டுது, இவர் எப்படியாவது ராஜாவாக்குன்னு சொல்லி. இன்றைக்கி அவங்கவுங்க பதவி பிடிப்பதற்காக என்னென்னமோ செய்துட்டுருக்குறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்யலை? பதவிக்கு ஆசைப்படலை, அவர் பதவியை விரும்பலை. நான் உங்களுக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கு இந்த அரசியலாக இருக்கட்டும், மற்ற காரியங்களாக இருக்கட்டும், எதுவுமே நமக்கு ஒத்து வராது. அப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஒத்து போகவும் கூடாது. நிறைய பேர் அதில் போய் சிக்கிக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு கண்ணியாக இருக்கும். இயேசுக்கு இன்னும் விவரம் தெரியாமையா அவர் இந்த காரியத்தை இருந்தார்? அவருக்கு இவ்வளவு வாய்ப்பு இருந்தோம், இவ்வளவு சந்தர்ப்பங்கள் இருந்தோம், ஏன் அதை அவர் புறக்கணித்தார்? ஏன் அதை விரும்பலை? அவருக்கு தெரியும், அவர் ராஜாதி ராஜாவாக அவர் வரப்போகிறார். அவர் ராஜாதி ராஜாவாக திரும்ப வருவார். வந்து என்ன செய்ய போகிறாரு? 1000 வருஷம் இந்த தேசத்தை, இந்த உலகத்தை அவர் ஆட்சி செய்யத்தான் போகிறார். அதற்கு ஒரு காலம் நேரத்தை அவர் குறித்து வச்சிருக்கிறார். நீங்கள் என்ன ராஜாவாக்கிறது என்பது போல தான் ஆண்டவர் பார்த்தாரு. என் வேலை இன்னும் வரலைன்னு சொன்னார் பாருங்கள். கானாவூர் கல்யாணத்தில் அங்கே திராட்சை ரசம் குறைவுப்பட்ட பொழுது மரியாள் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இயேசு சொன்ன வார்த்தை என்னது? என் வேலை இன்னும் வரலைன்றார். ஆனால் இங்கே நான் பார்க்குறோம், என் வேலை முடிஞ்சிச்சு. எங்கே? நான் சொல்கிறது சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னாடி சொல்கிறேன், என் வேலை வந்ததுன்றார். அவர் வேலையை முடிச்சுட்டு போயிட்டாரு. அவர் வேலையை நீங்கள் நானும் செய்யணும், நம்ம கையில் ஒப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அவருடைய வேலையை அவர் முடிச்சிட்டார். சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். இன்றைக்கி நினைக்கிறாங்க சில பேர், அது தோல்வி அல்ல, அது வெற்றி. அவர் இயேசு இந்த கழுதையின் மீது பவனி வந்ததை நான் சொன்னேன் இல்லைங்களா? அது மேன்மையின் அடையாளம். இன்றைக்கு கழுதையை பற்றி பேசும்போது சிலர் அதை தாழ்மையாக எண்ணுகிறார்கள். இல்லை இல்லை இல்லை, அது மேன்மையான ஒரு அனுபவம். அது புரியுதுங்களா? அதே சமயம் ஆண்டவர் என்ன செய்தார்? இதன் மூலமாக இந்த தேசத்துக்கும் நமக்கும் அவர் செய்தவர் பிசாசை வென்றார். சிலுவையின் மரணத்தின் மூலமாக அவர் என்ன சார்? அவர் வெற்றி சிறந்தார். அப்போ இது என்ன பவனி என்று சொன்னால், இது வெற்றி பவனி. என்ன வெற்றி பவனி என்று சொன்னால், சாத்தானை அவர் காலுக்கு கீழாக அழுத்தி மிதிக்க போவதனுடைய பவனி தான் அந்த பவனி. அதை அவர் செய்து முடித்தார் சிலுவையில். சிலர் நினைக்கிறாங்க சிலுவையில் அவர் மரித்ததையும் அது ஏதோ தோல்வியில் முடிந்து விட்டதாக. அதை குறித்து வேத ஆராய்ச்சியாளர் என்ன சொல்கிறாங்க என்று சொன்னால், அவர் சிலுவையில் தொங்கி மரித்து ஜீவன் விட்ட பிற்பாடு 3 நாள் கழித்து உயிர் தெரிந்ததாகவும் அவரை கொண்டு போய் கல்லறையில் வைத்ததாகவும் சொல்கிறாங்க தானே. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, அந்த 3 நாட்களில் அந்த சிலுவையிலே அவருடைய ஜீவனை விட்டாலும் அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக பிசாசினுடைய தலையை நசுக்கினதாக நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அப்படி அவன் நசுக்கி அவனை தரவென்று அவனை இழுத்து கொண்டு போனதாக சொல்கிறான். கொண்டு போய் பாதாளத்தில் கொண்டு விட்டாராம். பிசாசை அடித்து நுரைக்கி ஆண்டவர் என்ன செய்தாராம்? ஆமாம், ஒரு வசனம் பாருங்க. கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஒருவனும் நயவசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். அப்படியா? கொலேசியர்
14, 2:14. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையிலே ஆண்டவர் வெற்றி சிறந்தார். தோல்வி அல்ல. அவருடைய பயணம் தோல்வியிலே முடியல, அது வெற்றியில் தான் முடிந்தது. மற்றவர்களால் பார்க்குறவர்களால் அது ஒரு தோல்வியை போல தோன்றலாம், நினைக்கலாம், பேசலாம். ஆனால் உண்மை என்ன என்று சொன்னால் ஆண்டவர் வெற்றி சிறந்தார். அதன் மூலமாக ஆண்டவர் நமக்கு வெற்றியை தேடி தந்திருக்கிறார். பாவத்தின் மீது சாபத்தின் மீதும் பிசாசினுடைய அடிமைத்தனத்திலிருந்தும் கர்த்தர் இந்த உலகத்தை மீட்டெடுக்கிறார். கவனிங்க, இப்போ ஒருவேளை அந்த ஜனங்க சொல்லுக்கு இடம் கொடுத்து செவி சாய்த்து, ஐயோ அந்த ஜனங்கள்லாம் ஏமாந்துருவாங்களே, அவங்களை திருப்திப்படுத்துவதற்காக, அவங்களை பிரியப்படுத்துவதற்காக ஒரு வேளை அவர் பிலாத்தினுடைய அரண்மனைக்கு போய், ஐயோ அந்த ஜனங்கள்லாம் சொல்கிறாங்கன்றதுக்காக போய் அவரும் போய் உட்காந்து சரி நம்ம அவர் ராஜாவாக இருக்கணும்னு சொல்லி ஒரு வேளை இருந்திருந்தாருன்னா அவர் யூதருக்கு மட்டும்தான் ராஜாவாக இருந்திருப்பார். அவர் இந்த உலகத்துக்கே ராஜாவாக வேண்டும் என்று விரும்பினபடினாலே, அது அவசியம் என்பதனாலே ஆண்டவர் அதை தவிர்த்து விட்டார். இது என்னையா ராஜா, இவனை தள்ளிவிட்டு நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த உலகத்தை, இந்த பூமிக்கே அவர் ராஜாவா. அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம், அதுதான் நடக்க போகுது. அதற்கான நாளை நாம் எதிர்பார்த்துருக்கிறோம். நம்ம கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுனுடைய வருகை நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த உலகத்தை 1000 வருஷம் அவர் அரசாட்சி செய்ய போகிறார். அதில் நீங்களும் நாங்களும் பங்கெடுக்க போகிறோம் என்பது தான் சத்தியம், உண்மை. அந்த ஒரு வாழ்க்கையை, அந்த ஒரு ஆட்சியை காணதான் ஆவலாக நாம் காத்திருக்கிறோம். அதற்காக அதை எதிர்நோக்கித்தான் நம்முடைய வாழ்க்கை பயணம் இருக்க வேண்டும். பிரியமனதில் அதை மனதில் வைத்து ஆண்டவருக்காக நம்ம இந்த நாட்களில் வாழும் பொழுது கர்த்தர் நம்மை அந்த ராஜ்யத்திலே பிரவேசிக்கும்படி செய்வார். யோசித்து பாருங்கள், 1000 வருஷம், 5 வருஷம் இல்லை. இங்கே உள்ள ஆட்சியெல்லாம் 5 வருஷம். இதுக்கு இவ்வளோ ஆட்டிகிட்டு இருக்கிறாங்க. 1000 வருஷம். நம்ம இந்த பூமியில் வாழ்வதே அதிகபட்சம் 100 வருஷம். அதை யாரும் பார்த்ததில்ல. 100 வயசு வாழ்ந்து பார்க்கறது ரொம்ப அரிதுங்க. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற ஒரு ஆட்சி, ஒரு ஆளுகை இருக்குதுன்னு சொன்னால் 1000 வருஷம். இது கதை அல்ல, கற்பனை அல்ல, இது நிஜம், இது சத்தியம். இது நடக்க போகுது. அதை எதிர்நோக்கி நாம் இருக்கிறோம். இது சத்தியம். புரியுதா? நாம் ஏன் ஆண்டவருக்காக இந்த காரியங்களை நாம் கை கொண்டு வாழறோன்னு சொன்னால், ஆண்டவர் நமக்கு நிலையான ஒரு வாழ்க்கையை, நித்திய வாழ்க்கையை, நித்திய ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். அதற்கு முன்பாக 1000 வருஷம் ஆளுகை செய்ய போகிறார். அவரோட கூட பாடுபட்டால் அவரோட கூட ஆளுகை செய்யலாம். எனவே இந்த உலகத்தில் நமக்கு பல பாடுகள் துன்பங்கள் வந்தால் கவலைப்பட வேண்டாம். அவரோடு கூட நம்ம ஆளுகை செய்ய போகிறோம். ஆட்சியை அவரோடு கூட நம்ம பங்கேற்க போகிறோம். கர்த்தர் அந்த பாக்கியத்தை நமக்கு வைத்திருக்கிறான். எனவே இயேசு சென்ற இந்த காரியங்களை பார்க்கும்போது பலர் பலவிதமாக நினைக்கிறார்கள், பலர் பலவிதமாக சிந்திக்கிறார்கள், யோசிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை, ஒரு வெற்றி உள்ள ஜீவியம் செய்வதற்காக அவர் சிலுவையிலே அவர் வெற்றியை சிறந்தார். அதை நோக்கித்தான் அவருடைய பவனி சென்றது. அது வெற்றி பவனி. அது எனவே அதன் மூலமாக ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்தி, ஊக்கப்படுத்தி, உயிர்ப்பித்து என்ன செய்கிறார்? அந்த பாதையிலே நடத்த விரும்புகிறார். எனவே இந்த நல்ல நாளிலே அந்த நடந்த அந்த சம்பவங்களை நம்முடைய மனதிலே மீண்டுமாக நினைத்து பார்ப்பது தவறல்ல. அதை நினைப்பதோடு மட்டுமல்ல, அதை சிந்தித்து நம்ம செயல்படணும். அவர் இத்தனை லட்சம் ஜனங்கள் வந்தாலும் கூட அவருக்கு எதற்கு அவர் மயங்கலை, எதற்கு அவர் அசையலை, எதற்கு அவர் ஆசைப்படலை என்பதை யோசித்து பாருங்கள். இவ்வளோ ஜனங்கள் சொல்லி பார்க்குறாங்க. அவர் கோஷம் போட்டு ராஜாவே என்று சொல்லி, ஓசன்னா என்று சொல்லி எல்லாம் கோஷம் போடும்போது எப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும், உடம்புல எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்கும். யோசித்து பாருங்கள். உங்களை யாராவது பார்த்துட்டு தலைவரேன்னு 4 பேர் 10 பேர் வாழ்த்தினாலே உடனே தலைவராயிடுறாங்க. என்னது, கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறமா
தலை வேறு கால் வேறு ஆகிடுது. தலைவர் முதல்ல என்னது? தலைவரே 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 தலைவரே. நாங்கள் கொஞ்ச நாள் அந்த வார்த்தையை கொஞ்சம் வேகமாக சொல்லி பாருங்கள். தலை வேறு என்னது? தலை வேறு. இதுதான் உலகம். பிறகு முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வாழையை விரிக்கிறான். இந்த உலகம் உங்களை கவிழ்த்துரும். எனவே இந்த உலக காரியங்களுக்கு நம்ம இடம் தரக்கூடாது, அதில் ஆசைப்படவும் கூடாது. அவங்க விரிக்கிற வலையில் நம்ம விழுந்துடவும் கூடாது. இயேசுக்கு வலை விரிச்சான் பிசாசு. மக்கள் மூலமாக தான் உண்மையாகவே பேசினாங்க, உண்மையாகவே பாராட்டினாங்க, உண்மையாகவே அதை வரவேற்றாங்க. என்னது? அவர் ராஜா, தாவீதின் ராஜா என்று சொல்லி என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க. எதுக்கும் அவர் செய்யலை. அவங்க விரித்த வலையில் இயேசு விழல. பார்த்தீங்களா? இதெல்லாம் நமக்கு ஒரு திருஷ்டாந்தம். எனவே உங்களுக்கும் இது போலலாம் வாழ்க்கையில் வரும். உடனே அதை கண்டு நம்ம மயங்கிடக்கூடாது, அதில் கண்டு நம்ம ஆசைப்பட்டு விழுந்துடக்கூடாது. விழுந்தோன்னா விழுந்துருவோம். எனவே பிசாசு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். எதற்காக இந்த ஜனங்கள் செய்த? உண்மையாக அவங்க ஒரு ராஜா தேவை என்பது மட்டும் அல்லைங்க. ராஜா தேவை தான், அவங்க நினச்சது தவறுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் பிசாசு தந்திரமாக அந்த சிலுவை, அவருடைய சிலுவை மரணத்தையும் அதன் மூலமாக நடக்க போகிற காரியத்தை திட்டமிட்டு தந்திரமாக அவன் தடுக்க பார்த்தான். சொல்கிறது பிள்ளைங்க உங்களுக்கு. இப்படி செய்வதனால இப்போ இவர் மதிமயங்கி மனசு மாறி என்ன செஞ்சிருவார்? அந்த ராஜபோக வாழ்க்கையிலே இவர் வாழ்ந்துருவார். இந்த சிலுவை மரணத்தின் மூலமாக என்ன செய்ய முடியாது, என்ன அழிச்சிட முடியாதுன்றது பிசாசுடைய கணக்குங்கிறது. அவன் பல விதத்தில் தந்திரமாக காய் நவச்சிட்டு இருக்கான். அதில் இது ஒரு காரியம். அது ஒன்றல்ல ரெண்டல்ல, 40 நாள் ஒரு உபவாசம் பண்ணி ஜெபிச்ச முடித்த பிற்பாடு பிசாசு சோதிக்கும் போது இதே தான் சொல்கிறான். இந்த மாதிரி அடுத்தடுத்து அடுக்கடுக்காக யார் மூலமாக தொடர்ந்து ஒரு டார்ச்சர் கொடுத்துட்டு தான் இருக்கிறான். பேதுருவை கொண்டு ஒரு தடவை சொல்கிறான் பாருங்க, ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, ஐயோ உங்களுக்கு போய் இதெல்லாம் நடக்கலாமா என்று சொல்லி அங்கே பேதுரு மூலமாக பேசி ஏவி விட்டு பார்த்தான் பிசாசு. கரெக்டாக அவனை அடையாளம் கண்டுபிடிச்சி சொன்னான், எனக்கு பின்னால் போய் சாத்தானேன்ட்டார். சாத்தான் நினச்சிக்கிட்டான் இது பேதுரு வாயால் சொல்ல வச்சா அவர் நம்பிடுவாருன்னு. நம்மளை அடையாளம் தெரியாதுன்ற அவன் நினச்சான். ஆனால் கர்த்தர் பார்த்தாரு, இது பேதுரு இல்லை, உள்ளேருந்து பேசுகிறது சாத்தான்னு சொல்லு. எனக்கு பின்னால் அப்பால சாத்தானு, நீ தேவனுக்கு ஏற்றவழி சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவழி சிந்திக்கிறாய், போய் என்னை விட்டுன்ட்டாரு. யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு உங்களுக்கு நெருக்கமானவர்கள், உங்களுக்கு அன்பானவர்கள், உங்களுக்கு பாசத்துக்குரியவர்கள் மூலமாகவே பிசாசு உங்களை சோதிப்பான். அவர்கள் மூலமாகவே தந்திரமாக உங்களை ஏமாற்றுவான், உங்களை மயக்க பார்ப்பான். நம்ம அந்த நயவஞ்சகத்தில் நம்பி நம்ம என்ன செய்கிறோம்? உண்மை என்று நம்பி அநேகரை ஏமாந்து போகிறாங்க. விழிப்பாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. இந்த சம்பவம் இன்றைக்கு இந்த குருத்தோலை ஞாயிறில் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை நடந்த சம்பவத்தின் மூலமாக நாம் அநேக காரியங்களை கற்று உணர்வடைந்து விழிப்பாக இருந்து எச்சரிக்கையாக இருந்து கர்த்தருடைய ராஜ்யம் போவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, இதே போல் உங்களுக்கும் வரலாம். உங்களை சுற்றி ஒரு கோஷம் கும்பல் சேரலாம். உங்களை பார்த்து சொல்லுவாங்க, நீ நல்லா பாட்டு பாடுறிய, நல்லா பிரசங்கெல்லாம் சூப்பராக பண்ணுறீங்க, நீ ஏன் ஒரு சபை ஆரம்பிச்சிடக்கூடாது? வெளியில் நடக்கிறத நான் சொல்கிறேங்க, இங்கே உங்களை சொல்லலை. நிறைய இடங்களில் அப்படி தாங்க. தடி எடுத்தவங்களாம் தண்டல் காண்ற மாதிரி என்ன பண்ணுறது? 2 பாட்டு, இது பெர்க்மான்ஸ் பாட்டு ஒரு பாட்டு புக்கை வாங்கி வச்சுட்டு 4 பாட்டு பாட தெரிஞ்சுட்டா போதும். அதுக்கப்புறம் இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானு, இந்த பக்கம் எடுத்து சங்கீத நீதிமொழியில் அதில் ஒரு 10 வசனத்தை தெரிஞ்சு வச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் வாக்கு தத்துவம் சொல்கிறதுக்கு, தீர்க்க தரிசனம் சொல்கிறதுக்கு ஏசாயா இருக்குதுங்க. ஏசாயா, எரேமியா, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. மகளே பயப்படாதே, இது தீர்க்க தரிசனம். இந்த மாதிரி எதையாவது 4 வார்த்தையை சொல்லி இன்றைக்கு தங்களை பிரகடனப்படுத்தி ஒரு ஊழியக்காரனாக முன்னிறுத்தி ஆக வேண்டும் என்கிற ஆசையிலே சிலர் செய்கிறார்கள். அதை கண்டு சில விசுவாசிகள் மதிமயங்கி போகிறார்கள் என்பது தான் வருத்தமான ஒரு விஷயம். நான் யாரையும் பழித்து இழுத்து பேச வரல, நான் சொல்கிறத புரிஞ்சுக்க முதல்ல. இப்படி ஒரு எண்ணங்கள் வரக்கூடாது என்பதற்கு நான் சொல்கிறேன். இப்போ நான் ஊழியத்தை பற்றி சொல்கிறேன். ஊழியத்தை பற்றி சொல்லணுன்னாக்கா எபிரேயரில் வாசிக்கிறோம், ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாக வர்றதில்லை, கர்த்தருடைய அழைப்பை ஏற்று வரணும். நான் சொல்கிறது ஆசாரிய ஊழியத்தை பற்றி பேசுகிறேன், போதகர் ஊழியத்தை பற்றி பேசுகிறேன். சுசேஷ ஊழியத்தை நான் சொல்லலை, பணிவடை ஊழியத்தை நான் சொல்லலை, உதவி ஊழியத்தை நான் சொல்லலை. அதை எல்லாரும் செய்யலாம், யார் வேணாலும் செய்யலாம், அதுக்கு அழைப்பு என்று கிடையாது.
ஆனால் இப்படி ஒரு தனித்துவமான ஒரு தலைமைத்துவத்துக்குள்ளே வந்து ஒரு ஊழியம் செய்யணுன்ற ஆசைகள் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிட்டா போதும், கொஞ்சம் பேச தெரிஞ்சாலோ, கொஞ்சம் ஒரு அற்புதம் நடந்துட்டாலோ, 4 பேருக்கு ஒரு பேய் பிசாசை விரட்டிட்டாலே உடனே ஆயிடணும்னு ஆசைப்படுறாங்க. அதுதான் தவறுன்னு நான் சொல்ல வரேன். எப்படி தவறு? இவ்வளவு அற்புதங்களை செய்தவர், இவ்வளவு அதிசயங்களை செய்தவர், மனுஷரால் நினைச்சு பார்க்க முடியாத பெரிய காரியங்களை செய்தவர் இயேசு. அதனால தான் இந்த ஜனங்க என்ன செய்கிறாங்க, இவர் தான் நமக்கு ஆள தகுந்த சரியான ராஜா என்ற முடிவுக்கு வராங்க. என்னது, இவர் வந்துட்டா என்ன நாட்டில் என்ன இருக்காது, பசி பட்டினி பஞ்சமே இருக்காது. ஏன்? 5 அப்பம் 2 மீனை வச்சு என்ன பண்ணிட்டாரு, ஆடா இவர் இருந்துட்டா என்ன பண்ணுவோம், காலம் பூரா சாப்பிட்டுட்டு உட்காந்தே சாப்பிட்லாம், காலத்துக்கும் உட்காந்தே சாப்பிட்லாம் நினப்பு அவங்களுக்கு. அது மட்டுமா, ஒரு பிணி வியாதி நோய் அது இதுன்னு வந்தால் என்ன செய்யலாம், இங்கே மருந்து மாத்திரை மருத்துவம்லாம் போக வேண்டாம், ஏசு இருந்தாருன்னா நமக்கு குணமாக்கிடுவார். நமக்கு சரியான ராஜா இவர் தானே என்று சொல்லி நான் சொல்கிறேன். சரியில்லாத ராஜாவா? நம்முடைய பார்வையிலையும் அவர் சரியான ராஜா தான். இதெல்லாம் பார்க்கும்போது சரிதான் எனக்கு. ஆனால் ஏன் இயேசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது தான் நான் திரும்ப கொண்டு வரேன். ஏற்றுக்கொண்டு அவருக்கு ராஜாவாக இருந்திருக்கலாமே. அவருக்கு அந்த பதவிக்கு உரிய தகுதிகள் இருந்தும், அவருக்கு அந்த அருகதை இருக்குது, தகுதி இருக்குது, எலிஜிபிலிட்டி இருக்குது. யோசிச்சு பாருங்க, இருந்தவரே அதை வேண்டாம் என்று சொல்கிறாரு. இன்றைக்கு நிறைய பேர் என்ன, அந்த அறகுறையாக இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இந்த மாதிரி காரியங்கள் செய்கிறாங்க. சொல்லுவாங்க, நிறைய குடம் தழும்பாது, குறை குடம் கூத்தாடும். சும்மா அறகுறையாக இந்த ஏதாவது என்னது எதையாவது கொஞ்சம் அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ணோம், ரொம்ப வச்சுக்கிறாங்க வருஷம். இதை கண்டு ஜனங்களுக்கு புரிய மாட்டேது. இதில் வேறு பிடித்து பார்க்கவோ அடையாளம் காண்றதுக்கூடிய ஞானம் கிடையாது. வெளுத்ததெல்லாம் பால். ஒரு பைபிள் எடுத்துகிட்டு வந்து யார் ஒரு ஜெபம் பண்ணாலும் வீட்டில் ஏற்றிக்க வேண்டியது. யாராவது வந்து ஊழியக்காரன்னு சொல்லிட்டுனாக்கா ஒன்றும் இல்லை, உள்ளே கூப்பிட்டு ஜெபம் பண்ண வேண்டியது. அதெல்லாம் சரியில்லை பிரியமானது. உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்கள் ஒரு பேதைகளை போல இருக்கீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், யாரும் உங்கள் வீட்டில் வந்தாலும் சரி, என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னிடத்துல கேட்காம உங்கள் வீட்டில் நீங்கள் ஏற்றக்கூடாது. யார் வந்தாலும் வரட்டுங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லி கொடுத்தேன், அதெல்லாம் மறந்துட்டீங்க. 10 வருஷத்துக்கு முந்தைய சொல்லியிருக்கிறேன். எந்த ஒரு சபையை சேர்ந்த எந்த ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டுக்குள்ளே வாசப்படியில் வந்து நின்னும் இல்லை உள்ளர வந்து நான் உங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணட்டுமா என்று சொன்னால், நீங்கள் முதல்ல கேட்க வேண்டிய கேள்வியை உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்குதா? மறந்துட்டீங்களா? என்ன சொல்லணும், நீங்கள் இங்கே வந்தது எங்கள் சபை பாஸ்டருக்கு தெரியுமான்னு கேட்கணும். ஃபஸ்ட்டு அவங்கள பார்த்து நீங்கள் கேட்கணும். அவங்க திருன்னு முழிப்பாங்க. நீங்கள் இங்கே வந்தீங்களே எங்கள் வீட்டுக்கு, எங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு வந்தீங்களான்னு கேட்கணும். அடுத்த கேள்வி. இதெல்லாம் அவங்களுக்கு இடி இடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த 2 கேள்வியில் முடிஞ்சு போச்சுங்க. இதையும் தாண்டி அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும், நம்ம நான் எங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேங்கன்னு சொல்லிடணும். சும்மா வர்றவங்களெல்லாம் வீட்டில் ஏற்றிக்க வேண்டியது. கேட்டால் அவர் அப்படி சொன்னாருங்க, அப்படி தான் பார்த்தா அப்படி தெரியுது, பாட்டெல்லாம் பாடினாருங்க, அவர் ஜெபம் பண்ணுறாரு, ஜெபம் தானேன்னு. இந்த மாதிரிலாம் நீங்கள் ஏமாந்து போகாதீங்க. இதற்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. இதெல்லாம் வஞ்சிக்கிற உலகம், வஞ்சிக்கிற ஆவி. உங்களுக்கு எது நல்லது கெட்டது என்று தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு பக்குவம் கிடையாது. நல்லது கெட்டது சில பேர் தெரிய மாட்டுது. ஆண்டவரே சொல்கிறாரு, இந்த ஜனங்களுக்கு என்னவா, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் 1000 பேர் இருக்கிறாங்கன்னு யோனாவில் ஆண்டவர் பரிதபிக்கிறார். இன்றைக்கி நம்ம சபையில் இருக்க ஜனங்கள் நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. நல்லதும் தெரியல, கெட்டதும் தெரியல, எது உண்மை எது பொய்ன்னு தெரியல, எல்லாத்தையும் நம்புறது. இது ரொம்ப ஆபத்து. எனவே எச்சரிக்கையாக இருங்க. எனவே ஆண்டவருடைய காரியத்தை பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். அப்போ இதெல்லாம் நீங்கள் யாருன்றதை தேர்ந்தெடுக்கணும். எது யார் சரியான ஒரு ஊழியர், யார் தேவனால் அனுமதிக்கப்பட்டு தேவனால் அனுப்பப்பட்டவர், யார் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர், யார் தேவன் நமக்கென்று ஏற்படுத்தியிருக்கிற மேய்ப்பன் யார், நமக்கென்று கொடுத்துருக்கிற சபை எது, இப்படி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். பெட்டி கடை மாதிரி டீ கடை மாதிரி எங்கே பார்த்தாலும் சபைகள் வருது. நான் சபை உருவாவதற்கு எதிரானவன் அல்ல, நான் அப்படி பேச வரல. சபைகள் நிறைய வரணும், வளரணும், பெருகணும், நான் அது வேண்டான்னு சொல்ல. ஆனால் நீங்கள் அதில் விவரமாக இருக்கணும். அது பாட்டு அது பெருகுது, இருக்கட்டும். அதில் எது சரின்னு உங்களுக்கு தெரியுமா? எனவே நான் யாரையும் குறைச்சி மதிப்பிடவோ விமர்சிக்கவோ நான் விரும்பலை. அது என்னுடைய வேலையும் இல்லை, எனக்கு தேவையும் இல்லை. ஆனால் நிறைய பேர் வஞ்சிக்கப்படுறதுனால நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லுங்கள், என்னிடத்தில் கேளுங்க, ஆலோசனை கேளுங்க. சில காரியங்களை சிலர் மறைக்கிறது, சொல்லாமல் இருக்கிறது, அது உங்களுக்கு கெடுதலாக முடியும்.
இதெல்லாம் சொன்னால் கோவப்படுது. நான் கோவப்படுறதுக்கு காரணம் நீங்கள் மறைக்கிறதுனால தான். எனவே இந்த காரியங்களிலே நீங்கள் ஸ்டெடியாக இருங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தருடைய காரியத்தை நம்ம பார்க்குறோம். அவரே இப்படி வாழ்ந்திருக்கிறார், அவரே இப்படி இருந்திருக்கிறாரு. நீங்கள் இதெல்லாம் சிந்தித்து செயல்படணும். கர்த்தர் உங்களை எங்கே கொண்டு செல்ல விரும்புகிறார்னு யோசித்து பாருங்கள். 1000 வருஷ அரசாட்சிக்கு நேராக அவர் உங்களை கொண்டு செல்ல விரும்புகிறார். எனவே அந்த ஜனங்களைப் போல, எந்த ஜனங்களைப் போல, இங்கே ஒரு ஊர்வலத்தில் திரண்ட ஜனங்களைப் போல நாம் வெறும் கோஷம் போடுகிற ஆட்களாக இருக்கக்கூடாது. ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவரோடு வாழணும், ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்கணும், ஆண்டவருடைய வேலையை நம்ம செய்யணும். எனவே கும்பலை பார்த்து, கூட்டத்தை பார்த்து மயங்காதீங்க. உடனே இவ்வளோ கூட்டம் வருதுன்னுவாங்க. கூட்டம் வருது தான், வரட்டும். ஏசு என்ன செய்யலை? கூட்டத்தை பார்த்துலாம் மயங்கலை. அவர் கூட்டத்தை பார்த்து மயங்கலை. இன்றைக்கி கூட்டத்தை கண்டால் ஆணும் எல்லாம் வாயை பழக்கிறாங்க. நான் கூட்டம் வருது தவறுன்னு நான் சொல்லலை. அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? மயங்கக்கூடாது. எது முக்கியன்றதை யோசித்து பாருங்கள். ஏன்னா இதை கும்பலையோ கூட்டத்தையோ ஆட்களையோ எண்ணிக்கையோ பார்க்காதீங்க. கர்த்தரை பாருங்கள், கர்த்தரை பாருங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தான் உங்களுடைய ராஜா, கர்த்தர் தான் உங்களை நடத்துகிறவர். நாம் ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. இயேசுவே ஸ்தோத்திரம். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜீசஸ், ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்பதாக இதே போல் ஒரு நாளிலே இயேசு எருசலேமிலே பவனியாக வந்தார். அவரை சூழ்ந்து ஜனக்கூட்டங்கள் நெருக்கினது. முன்னும் பின்னுமாக திரளான கூட்டங்கள் சூழ்ந்து அவர் பவனி செல்லுகிறார். அதற்காக அவர் தெரிந்து கொண்ட வாகனம் ஒரு கழுதை. பாருங்கள், முன்ன பின்ன தெரியாத அந்த எஜமான் ஆண்டவருக்குன்னு சொன்னதும் அந்த கழுதை குட்டியை தடை செய்யாமல் அனுப்பி வச்சான். இன்றைக்கு நீங்கள் கர்த்தருக்கு தேவை, உங்கள் வீட்டில் உள்ள கர்த்தருக்கு தேவை, உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு தேவை என்பதை சொல்லுங்கள். கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். முதலாவது நீங்கள் கர்த்தருக்கு தேவை, உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்கு தேவை. கர்த்தருக்கு தேவை என்று சொல்லும் பொழுது அவர்கள் கட்டுகள் அவிழ்க்கப்படும். அப்படி நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணும்போது, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும்போது, உங்கள் பிள்ளையை கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுங்க. உங்கள் பிள்ளையை கர்த்தருக்காக ஒப்பு கொடுங்க. நீ கர்த்தருக்கு தேவை என்று சொல்லி நீங்கள் ஜெபிங்க. இந்த பிள்ளை கர்த்தருக்கு தேவை, என் மகன் கர்த்தருக்கு தேவை. அப்படி நம்ம சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை கட்டுகளிலிருந்து அவர் விடுவிப்பார். எத்தனையோ விதமான கட்டுகளிலே சிக்கியிருக்கிறீர்களோ, விடுபட முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறீர்களோ, பில்லிஸ்தீனிய கட்டுகளாலே நீங்கள் சூழப்பட்டிருக்கீங்களா? பிசாசின் கட்டுகள் உங்கள் நெருக்கி இருக்கிறதா? நீ கர்த்தருக்கு தேவை என்று சொல்லுங்க. இவன் கர்த்தருக்கு தேவை, இந்த மகன் கர்த்தருக்கு தேவை, இது ஆண்டவருக்கு தேவை. அப்படி சொல்லி பாருங்க, ஆண்டவருடைய வல்லமை அவனை சந்திக்கும், அவனோட வாழ்க்கையை மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். அவர் ராஜாவாக ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தாலும் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருந்தார். உங்களை மற்றவர்கள் புகழ்ந்து பேசலாம், பாராட்டி பேசலாம், உயர்த்தி பேசலாம். அந்த புகழ்ச்சிக்கு நீங்கள் மயங்கிடாதீங்க, புகழ்ச்சிக்கு நீங்கள் மயங்காதீங்க. Praise the Lord Jesus. Hallelujah. Oh Jesus. கர்த்தர் உங்களுக்காக ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக ஒரு 1000 வருஷ அரசாட்சி வைத்திருக்கிறார். Praise the Lord. அதற்காக என்று நம்மை வாழ தத்தம் செய்வோம். Jesus.
வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழாய் சர்வாதிகாரியாய் என்றும் இருப்பவர். வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழாய் சர்வாதிகாரியாய் என்றும் இருப்பவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சர்வாதிகாரி சர்வவல்ல தேவன் சர்வாதிபதியாம் என் இயேசுவே. சர்வாதிகாரி சர்வவல்ல தேவன் சர்வாதிபதியாம் என் இயேசுவே. ராஜாதி ராஜாவாய் மேகத்தில் வருவார், அவரோடு நாம் இங்கே ஆளுகை செய்வோம். ராஜாதி ராஜாவாய் மேகத்தில் வருவார், அவரோடு நாம் இங்கே ஆளுகை செய்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சர்வாதிகாரி சர்வவல்ல தேவன் சர்வாதிபதியாம் என் இயேசுவே. சர்வாதிகாரி சர்வவல்ல தேவன் சர்வாதிபதியாம் இயேசுவே. அடிமையாக வாழ்ந்தவர்க்கு விடுதலையினார், உரிமை இழந்து தவித்தவர்க்கு நியாயமே செய்தார். அடிமையாக வாழ்ந்தவர்க்கு விடுதலையினார், உரிமை இழந்து தவித்தவர்க்கு நியாயமே செய்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சர்வாதிகாரி சர்வவல்ல தேவனே சர்வாதிபதியாம் என் இயேசுவே. சர்வாதிகாரி சர்வவல்ல தேவனே சர்வாதிபதியாம் என் இயேசுவே. மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது இந்த எருசலேம் வீதியிலே நீர் பவனியாக சென்ற அந்த நாளாக உலகமெல்லாம் நினைக்கிற இந்த நல்ல நாளிலே ஆண்டவரே, நீர் பவனி சென்றதனுடைய நோக்கம், உடைய எண்ணம், உடைய திட்டங்கள், ஆண்டவரே உடைய சித்தத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இதுவரையும் நாங்கள் அதை குறித்து ஆழமாக சிந்திக்காமல் போனாலும் இந்த நோக்கத்தோடு தான் நீங்கள் செய்தீர் என்பதை ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறேன். அந்த தரிசனத்தோடு, இந்த நோக்கத்தோடு எங்கள் வாழ்க்கை பயணத்தை ஆண்டவரை தொடரவும், உங்களுடைய அடிச்சூழலை பின்பற்றி வரவும், உமக்காக வாழவும், உமக்காக ஜீவிக்கவும், ஆண்டவரே இந்த 1000 வருஷ அரசாட்சியில் பிரவேசிக்கவும் நீர் உம்முடைய பிள்ளைகளை தகுதிப்படுத்தும், இந்த சபையை பரிசுத்தப்படுத்தும். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷனுடைய துதிகளையோ மனுஷனுடைய முகஸ்துதிகளையோ ஆண்டவரை புகழ்ச்சிகளோ ஆண்டவரே கண்டு மயங்காதபடி கர்த்தாவே, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதில் மாத்திரம் நோக்கமாக நீ இருந்தீர் வாழ்ந்தீர் அல்லவா, அதே போல கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளும் வாழ உதவி செய்யும். உம்முடைய இருதயங்களை நீர் அவிதமாக உடைத்து உருவாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலதால் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியோன்ய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்த கூட தங்கி இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன்,